ஹாய், நான் உங்களில் ஜேஆர். வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கையின் கோரதாண்டவத்தை கேரளா மக்கள் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் கடந்து உலக மக்கள் வரைக்கும் சோகத்திலே ஆழ்த்திட்டு சிந்திக்கையும் வச்சிருக்கு. இயற்கையின் கோரதாண்டவம் இவ்வளோ பெருசாக இருக்குமா, இவ்வளோ உக்கரம் காட்டுமான்னு. எத்தனையோ நிலச்சரிவு நம்ம டிவிலையும் பார்த்துருப்போம், நியூஸ்லையும் கேட்டிருப்போம். இந்த நிலச்சரிவு 16 கிலோமீட்டர் மண் சரிவுன்னு மட்டும் பார்க்காம 3 பெரிய பெரிய கிராமங்களை சூடே இல்லாமல் மண்ணுக்குள்ளே போச்சிருச்சுங்க. ஏறத்தாழ 2000 குடும்பத்துக்கு மேலே அவங்க வாழ்க்கையை தரமட்டமாக்கணும் நிலச்சரிவுங்க. மரண எண்ணிக்கை இப்போதைய கணக்கின்படி 402 கடந்திருக்குங்க. 180 பேர் வரைக்கும் இது வரைக்கும் காணவில்லைன்னு அஃபிஷியல் ரிப்போர்ட்டே வந்திருக்குங்க. இயற்கைக்கு இப்படியும் ஒரு முகம் இருக்கான்னு சொல்லிட்டு உலக மக்களே சிந்திக்க வச்சிருச்சுங்க. எங்கள் பாட்டி சின்ன வயசில் எங்களுக்காக சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் நல்லவங்களும் இருப்பாங்க, அரக்கர்களும் இருப்பாங்க. சின்ன வயசில் எனக்கு அர்த்தம் புரியாது. அப்போ பாட்டி கிட்ட கேட்பேன், நல்லவங்கன்னா யார் பாட்டி, அரக்கர்கள்னா யாருன்னு கேட்பேன். நம்மளுக்கு நல்லதே நினைக்கிறவங்களுக்கும் நன்மையும், கெடுதல் நினைக்கிறவங்களுக்கும் கெடுதலும் செய்யாமல் இருக்கிறதும். ஒருத்தர் நம்மளுக்கு கெடுதலே செஞ்சுருந்தாலும் அவங்க வீழ்ந்திருக்கும் போது அவங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் கெடுதல் நினைக்காத இருக்கவங்க தான் நல்லவங்கன்னு சொன்னாங்க. அப்போ அரக்கர்களை எப்படி பாட்டின்னு கேட்டேன். நீ ஒருத்தருக்கு எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் அதை துளி கூட பொருட்படுத்தாமல் நீ எப்போ விழும், உன்னை எப்போ காலி பண்ணலான்னு எப்போவுமே காத்திருக்காங்க பத்தியா. ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, அவங்களுக்கு நல்லதும் செய்ய தெரியாது, நல்லது செய்கிறத பார்த்தாலும் பிடிக்காது, அவங்கள கொண்டுடுவாங்க, அவங்க தான் அரக்கர்கள்னு சொன்னாங்க. நம்ம வயநாட்டில் நடந்த துயர சம்பவத்தில் எவ்வளோ நல்லவங்களையும் பார்த்தேன், ஒரு சில கோர முகங்களை கொண்ட அரக்கர்களையும் பார்த்தேங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பெரியது ஒரு பாதிப்புக்குள்ளே இருக்காங்க. அதை விவரிக்க தமிழில் வார்த்தைகளே பத்தாது. அப்படி பாதிச்சவங்கள கையோடு கை சேர்த்து தோளோடு தோல் சாய்த்த பல 100 ஜீவன்கள் இருக்காங்க. அவங்கள எல்லாம் கையெடுத்து கும்பிட தோணுது. அதில் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க 100 பேர் இருக்காங்கன்னா கண்ணுக்கு தெரியாதவங்க 1000 பேருங்க இருப்பாங்க. இதில் என் அறிவுக்கு சில சம்பவங்களை சொல்கிறேன் பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கவங்க ஆர்மி, நேவி, ஃபயர் ஃபோர்ஸு, என்டிஆர்எஃப் டீமு. இந்த டீம் மட்டும் முழு வீச்சில் செயல்படாமல் இருந்திருந்தான்னு வச்சுங்களேன், இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் மண்ணோடு மண்ணாக இருப்பாங்க. ஒரு சில தற்கொலை மண்டங்கள் இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, இது அவங்க வேலை தானே, அவங்க வேலை தானே செஞ்சாங்க, அதுக்கு தானே சம்பளம் வாங்குறாங்க. அப்படி யாருன்னா செஞ்சுருந்தாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தன் கடமைக்கு வேண்டி செஞ்சுருப்பாங்க தவிர மற்றவங்கெல்லாம் கடமைக்கு வேண்டி செய்யலை. மற்ற வீரர்கள்லாம் கடமையை தாண்டி வேற ஒன்று இருக்குது, அதுக்கு வேண்டி செஞ்சாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது. நமது வீரர்கள் தான் உயிரையும் துச்சம் என்று மதிக்காமல் 36 மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய இரும்பு பாலத்தை அந்த காட்டாட்டு வெள்ள நடுவில் கட்டியிருக்காங்களே, அது கடமைக்கு வேண்டியில்லை. அப்படின்னா நம்மளால் எந்த உயிரும் போகக்கூடாது, எல்லா உயிரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த தெய்வீக எண்ணத்தால் தான் அந்த ஆர்மி டீம் ரெஸ்கியூ பண்ணிட்டு நேரத்தில் ஒரு காட்டுவாசி பெண் அங்கேயும் இங்கேயும் குழந்தையோட சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட்டு விசாரிக்க நேரத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு வாரமாக விடாத மழை பெஞ்சிட்டு இருக்கால, தானும் தாங்க 4 குழந்தைங்களும் தான் வீட்டுக்காரும் ஒரு வாரமாக பட்னியாக இருக்கும். சாப்பாட்டை தேடி காட்டை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஆனால் இந்த இடம் இவ்வளோ நாசமாக இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிட்டேன். உடனே நம்ம ஆர்மி அவங்களுக்கும் அவங்க கூட இருந்த குழந்தைக்கும் சாப்பாடும் முதல் உதவியும் செஞ்சுருக்காங்க. இந்த பெண்மணி மேலும் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம வீட்டுக்காரும் மீதி இருக்கிற 3 குழந்தைங்களும் காட்டுக்குள்ள இருக்கிற குகையில் ஒரு வாரமாக சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, நான் கொண்டு போயிடுறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கேட்டு ஷாக்கான நம்ம ஆர்மி டீம் அந்த பெண்மணி கிட்ட வாங்க நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. ரெஸ்கியூ பண்ண நம்ம ஆர்மி டீம் 4 பேர் சேர்ந்து 7 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. சும்மா 7 கிலோமீட்டர் உள்ள போலங்க, அடிச்சு மேய்கிற மழை, ஆற்றை தாண்டி, மலையை தாண்டி, மேட்டை தாண்டி, குகையை தாண்டி போயிருக்காங்க. இப்படியும் இத்தனை இன்னல்களையும் தடைகளையும் தாண்டி 5 மணி நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு குகையில் போய் அவங்க வீட்டுக்காரு அவங்க 3 குழந்தைங்களை போய் காப்பாற்றிருக்காங்க. போகிற வழியெல்லாம் சவாலான இடமா இருந்ததுங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணால் மரணம் தாங்க. 4 வீரர்களும் தான் உயிரை துளி கூட பொருட்படுத்தாமல் 10 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண்மணியோட வீட்டுக்காரையும் 3 குழந்தைங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க கேம்புக்கு. அதே போல் இடுக்கியில் இருக்கிற பாவனான்னு சொல்கிற ஒரு இளம் தாய் தான் 4 மாதம் குழந்தைக்கு பால் கொடுக்குற நேரத்தில் வயநாட்டில் எத்தனையோ கை குழந்தைகள் தன் தாயை எழுந்துட்டு பாலுக்கு வேண்டி தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த கை குழந்தைகளுக்கு நான் பால் ஊட்ட தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காங்க. நான் வந்தது மட்டும் இல்லாமல் பிற தாய்களும் வரமாறு கை ஏந்தி கூப்பிட்டுருக்காங்க. அதே போல் கேரளா மாநிலம் சமையல் கூட்டுறவு சங்கம் ஒன்று சேர்ந்து கேம்பில் இருக்கிற 600 பேருக்கும் வீட்டில் எப்படி நம்ம சாப்பாடு செய்கிறோமோ அதே போல் செஞ்சு இவங்க செலவுலேயே 3 வேளையும் வயிறார இவங்களுக்கு பசியாத்துறாங்க. தமிழக மக்களும் சரி, கேரளா மக்களும் சரி, ஒரு சில தமிழ் நடிகர்களும் ஒரு சில கேரளா நடிகர்களும் வயநாடு பாதித்த மக்களுக்கு எவ்வளோ நிதி உதவி செய்கிறாங்க. அதே போல் பாபி செங்கனூர் பாதித்த மக்களுக்கு 100 பேருக்கு வீடு கட்டுறதுக்கு தன்னோட இடத்த 15 ஏக்கர் கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்டெப் மேலே மெய்சலுக்கு வச்சுது. இந்த கோர விபத்தில் காட்டாட்டு வெள்ளத்திலேயே அந்த இடுபாடுகளையும் சிக்கி இருந்த தான் பேத்தியை எப்படியோ காப்பாற்றிட்டு மேட்டான இடத்த நோக்கி அந்த நடு ராத்திரியில் தான் பேத்தியை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடும் இருட்டில் அடிப்பட்ட பேத்தியுடன் தானும் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. நேர் எதிரிலே 2 அடி கேப்பில் 3 காட்டு யானைகள் எதிரில் நின்றுட்டு இருக்கு. என்ன செய்வதறியாத அந்த பாட்டி 3 காட்டு யானைகளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. அவங்களே எல்லாத்தையும் எழுந்துட்டு அடிபட்டுட்டு நாதியின்றி இங்கே நின்றுட்டு இருக்கோம், நீ ஒன்றும் பண்ணிடான்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. 3 யானைகளும் இவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு ஒன்றும் செய்யாமல் காலையில் வரைக்கும் இவங்களுக்கு பாதுகாப்பாக அங்கேயே நின்றுருக்கான்.
மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, விலங்குகளுக்கே இவங்க கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிருக்குங்க. ஆனால் சில மனுஷ வேஷத்தில் இருக்க அரகர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நாட்டையே உலுக்கி இவ்வளோ பெரிய கோர சம்பவத்தில் உருவத்தில் மனிதர்களாகவும் குணத்தில் அரக்கர்களாகவும் அப்படி சில ஜென்மங்க சுற்றிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரம் ஜெயா.